அதுலயும் இதே போல ஒரு உருவம் இருக்குது. இதனால அந்த பொண்ணை பத்தி ஆதி கிட்ட கேக்குறா. அப்பதான் ஆதி ஒரு பெரிய உண்மையை சொல்றான். அந்த பொண்ணு இவனோட ஒரே கிளாஸ்ல தான் படிச்சா. அவ ரொம்ப அமைதியா இருப்பா. அது மட்டும் இல்லாம அவ என்ன காதலிக்கிறன்னு சொன்னா, நானும் உன்னை காதலிக்கிறேன்னு சும்மா அவகிட்ட சொன்னேன். சில நாட்கள் போக போக அவளை என்னோட நண்பர்கள் தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. நான் அவங்கள எதுவும் கேட்கல, அதனாலதான் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ஆதி சொல்றான். இது நடந்து சில நாட்கள்ல என்னோட 2 நண்பர்களும் ஒருத்தரா செத்து போயிட்டாங்க. அடுத்து நான் தான் சாக போறேன்னு அவ ரோஜா கிட்ட சொல்றா. இத கேட்ட ரோஜா நம்ம அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு பேசுவோம், அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு சொல்றா. அதனால இவங்க 2 பேரும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் இறந்து போன பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அவளோட அம்மா கிட்ட அவள் பத்தி கேட்க, அவங்க என் பொண்ணு வீட்டுல தான் இருக்கா, இருங்க அவளை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இவங்களும் அதிர்ச்சியில எழுந்து உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு இறந்து பல நாட்கள் ஆகியும் அவங்க அம்மா அந்த உடம்ப புதைக்க